சாத்தியமான சண்டை நிறுத்தம் இந்தியா உலகிற்கு சொல்லும் செய்தி. தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலா தொடங்கி இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான மோதலா மாறிய சண்டை இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. 3 நாட்கள் தீவிர தாக்குதலுக்கு பிறகு சண்டை நிறுத்தத்துக்கு இரு நாடுகளும் ஒரு சேர சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சண்டை போரா மாறும்னு பல தரப்புல இருந்து அச்சம் தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மக்கள் எதிரி இல்ல, அந்த நாடு ஆதரிக்கும் பயங்கரவாதத்துக்கு தான் நாங்க எதிரின்னு இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்தது மூலமா இந்தியா மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. இந்த சண்டை நிறுத்தம் மூலமா பாகிஸ்தானுக்கும் உலகிற்கும் ஒரு ஆழமான செய்தியை இந்தியா உணர்த்தது. சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்தாலும் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் உறுதியாக இருக்கும் இந்தியா. இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல் மூலம் தீவிரவாதத்துக்கு ஆதரவான நாடு என பாகிஸ்தான் அம்பலமானதா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம்ல தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் மேல இந்தியா கடும் கோபம் கொண்டுச்சு. அதுக்கப்புறம் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து போன்ற பல்வேறு அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை எடுத்து வந்த இந்தியா மே 7ஆம் தேதி அதிகாலை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லையும் பாகிஸ்தான்லையும் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்களை குறிவச்சு அழிச்சாங்க. இந்தியா நடத்திய இந்த தாக்குதல் வெறும் பயங்கரவாதிகளை மட்டுமே குறிவச்சு நடத்தப்பட்டுச்சு. இதுல பொதுமக்களோ பாகிஸ்தானோட உட்கட்டமைப்போ எதுவுமே சேதமடையல. ஆனா பயங்கரவாதிகள் மேல கை வச்சதுக்கு இந்தியா மேல தன்னோட ராணுவ படைகளையே ஏவ விட்டுச்சு பாகிஸ்தான். அதுவும் பொதுமக்கள் இருக்கும் இடத்தை பார்த்தும் ராணுவ நிலைகள் உட்கட்டமைப்பு இருக்கிற பகுதிகளை பார்த்தும் ஏவுகணைகளை வீசினாங்க. ஆனா பாகிஸ்தானோட ஒவ்வொரு வான்வழி தாக்குதலையும் தன்னோட வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமா தகர்த்தெறிஞ்சாங்க இந்தியா. இந்த நிலையில தான் இனி சண்டையை தொடர்வதில் எந்த பயனும் இல்லை, தாக்குதலை இத்தோட நிறுத்திக்கலாம்னு முடிவெடுத்து இரு நாடுகளும் சண்டை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. சண்டை நிறுத்தம் கொண்டு வந்தாலும் பயங்கரவாதத்துக்கு எதிரா இந்தியா எந்த சமரசமும் செய்து கலங்கற நிலைப்பாடு இன்னும் அப்படியே இருக்கு. பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிச்சிட்டு வருதுன்னு குற்றச்சாட்டு இருந்து வருது. அது சில சமயம் வெளிப்பட்டும் இருக்கு. இந்தியா பயங்கரவாதிகள் மேல கை வச்சதுக்கு தன்னோட ராணுவத்தையே இறக்கி இந்தியா மேல தாக்குதல் நடத்தினது மூலமா பாகிஸ்தான் பயங்கரவாதத்துக்கு துணை நிற்குது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆபரேஷன் சிந்தூர்ல உயிரிழந்த பயங்கரவாதிகளோட இறுதி ஊர்வலத்துக்கு பாகிஸ்தான் அமைச்சர்கள் மலர் வளையம் அனுப்பி இரங்கல் தெரிவிச்சதும் பாகிஸ்தானோட நிலைப்பாட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அதே மாதிரி இந்தியாவோட வான் பாதுகாப்பு அம்சத்தோட பலமும் இந்த சண்டையில தெரிய வந்திருக்கு. இந்த சண்டை நிறுத்தத்தை பத்தி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாரு வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. அதே மாதிரி முப்படைகளோட அதிகாரிகளும் செய்தியாளர்களை சந்திச்சு பாகிஸ்தானோட பொய்களை அம்பலப்படுத்தினாங்க. சண்டை தொடங்கியதன் மூலமும் குறுகிய காலத்துல சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்ததன் மூலமும் இந்தியா அமைதியை விரும்புற நாடு, அதே சமயம் பயங்கரவாதத்துக்கு எந்தவித சமரசமும் செய்துக்காது அப்படிங்கிறத உலகிற்கு அழுத்தமா இன்னொரு முறை சொல்லியிருக்காங்க.